வணக்கம். பாலச்சந்திரன் பேசுகிறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சீனியர் தலைவர்கள் ஒருத்தர் வந்து மிஸ்டர் செங்கோட்டையன். ஜெயலலிதா காலத்தில் மிக முக்கியமான அமைச்சராக இருந்தார்னு தெரியும். செங்கோட்டையன் வந்து வளர்த்து விட்டவர் தான் இபிஎஸ்னோட சொல்லுவாங்க. அவருடைய முதல்ல அவர் தான் இவர் வந்து டேலண்ட்டை பார்த்து சிறிய பொறுப்பு ஒன்றிய செயலாளர், வட்ட செயலாளர் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு அவர் பெரிய உதவி செஞ்சார் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இப்போ இவர் வந்து முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் வந்து செங்கோட்டையன் அவர் கீழே பணிபுரிந்தார். ஆனால் சில கசப்புகள் இருந்திருக்கலாம். இன்னைக்கு வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு, 5ஆம் தேதி நான் வந்து செப்டம்பர் இந்த மாதம் 5ஆம் தேதி நான் வந்து என்னென்ன பேசணுமோ அதை பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது பெரிய பரபரப்பு கிளப்பியிருக்கு. என்ன பேச போறார் அப்படிங்கிற பரபரப்பு கிளப்பியிருக்கு. அது மாதிரி டிவி விவாதங்கள்லாம் கூட நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க. நேற்று இரவு நடந்தது. நான் நினைக்கிறேன் இது எல்லாத்துக்குமே வந்து அடிப்படை காரணம் வந்து பாரதிய ஜனதா கட்சி தான். இபிஎஸ் ஓபிஎஸ் 2 பேரும் மன வேறுபாடோடு இருந்தபோது அவங்க 2 பேரும் சேர்ந்தாங்க. சேர்றதுக்கு பின்னாடி வந்து பாரதிய ஜனதா கட்சி உதவுச்சு. அது அந்த 2 பேரும் சேர்ந்துருங்க, இவர் முதலமைச்சராகவும் இபிஎஸ் முதலமைச்சராகவும் ஓபிஎஸ் துணை முதலமைச்சராகவும் இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளரும் இவர் வந்து கூடுதல் ஒருங்கிணைப்பாளரும் இபிஎஸ் இருக்கட்டும் அப்படிங்கிற அரேஞ்ச்மெண்ட் வந்து பாரதிய ஜனதா கட்சி தான் ஏற்படுத்தி சமரசத்தை ஏற்படுத்திச்சுன்னு நான் நினைக்கிறேன். நான் அப்படி நினைக்கிறது காரணம் என்னன்னா, எந்தவித சம்பிரதாயமும் இல்லாமல் அனைத்து சம்பிரதாயங்களையும் மீறி அன்று மாநிலத்தின் ஆளுநராக இருந்தவர் இந்த 2 பேரையும் கைகுலுக்க வச்சு போட்டோ செஷன் நடத்தினார். இது ஒரு கவர்னருடைய வேலையா? நிச்சயமா கிடையாது. ஒரு கட்சிக்குள்ள 4 பேர் சண்டை போடுறாங்க, 40 பேர் சண்டை போடுறாங்க. அதை பத்தி கவர்னருக்கு என்ன வந்தது? அப்போ கவர்னர் வந்து அந்த 2 பேரையும் இணைத்து வைத்து அதை போட்டோ எடுத்து அது டிவியில எல்லாம் வர்றதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஒன்றிய அரசு இதுக்கு பின்னாடி, ஒன்றிய அரசுடைய பாரதிய ஜனதா கட்சி இதுக்கு பின்னாடி இருந்தது. இப்போ பாரதிய ஜனதா கட்சியுடைய நோக்கம் என்ன? அரசியல்ல தமிழ்நாட்டை பற்றி பிடிக்கணும். இதை யாரும் குறை சொல்ல முடியாது. எந்த ஒரு அரசியல் கட்சியும் அதிகாரத்தை பிடிக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. எதை குறை சொல்றோம்னா, எத்திக்ஸ்னு ஒன்று இருக்கு. அந்த எத்திக்ஸை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம என்ன வேணாலும் பண்ணி இந்த ஆட்சியை பிடிக்கலாம். இடியை பயன்படுத்தலாம், சிபிஐயை பயன்படுத்தலாம், இன்கம் டேக்ஸை பயன்படுத்தலாம், இப்படியெல்லாம் பண்ணி ஆட்சியை பிடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது. அடுத்து உட்கட்சி கழகத்தை வந்து உண்டு பண்றது. இப்ப அவங்களுக்கு எய்ம் என்னன்னா, சசிகலாவும் ஓபிஎஸும் தினகரனும் வந்து சேர்ந்துடணும். அதுல பாசிட்டிவான ஒரு அம்சம் என்னன்னா, இவங்களுக்கு வந்து எவ்வளவு சிறிய ஆதரவு இருந்தாலும் ஆதரவு இருக்கு. இன்னைக்கு வந்து பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணிக்கு வந்து 0.5%, 1%, 1.5% யார் யாரெல்லாம் ஓட்டு வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாரையும் கூட வச்சுக்கிறதா இவங்களுக்கு பலம். அதுல சந்தேகமே கிடையாது. ஆனால் எடப்பாடி அதுல ரொம்ப தெளிவா இருக்காரு. அவங்க வந்தா இங்க வந்து கலகம் ஏற்படும், நம்முடைய பதவிக்கு ஆபத்து ஏற்படும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா கட்சிக்குள்ள நிறைய அதிருப்தியாளர்கள் இருக்காங்க. அவங்க வந்து இவங்க வந்த உடனே சசிகலா பின்னாடியோ அல்லது ஓபிஎஸ் பின்னாடியோ, அதே மாதிரி ஓபிஎஸ்ஸே சசிகலா பின்னாடி போய் நிற்பாரு, தினகரன் பின்னாடி போய் நிற்பாரு. மறுபடியும் சசிகலா வந்து ஷி வில் எமர்ஜ் as a வெரி பிக் பவர் சென்டர் ஏடிஎம்கேக்குள்ள. இதை இபிஎஸ் விரும்பல. அதனால ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. போன தேர்தலையும் சொல்லிட்டாரு, இது முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அவங்க முயற்சியை கைவிடலை. சரி, இவரு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாருன்னா, இவர் கட்சிக்குள்ளேயே இருக்கிற இன்னொருத்தரை செங்கோட்டையனை வந்து கூட்டிட்டு போனாங்க. டெல்லிக்கு போனார். டெல்லிக்கு போயிட்டு திரும்பினார். திரும்பி வந்ததுக்கப்புறம் கூட்டணி சொல்லி அவர் முதல்ல ஒருவேளை நினைச்சிருக்கலாம், நம்மளை வந்து இவங்க வந்து கூட்டணி முதலமைச்சர் கேண்டிடேட் சொல்லுவாங்கன்னு நினைச்சிருக்கலாம். ஐ டோன்ட் நோ வாட் யூ ரியலி தாட். கூப்பிட்டாங்க, போனார் டெல்லிக்கு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவசரமா இபிஎஸ் கூட வந்து இவங்க தேர்தல் கூட்டணி அமைச்சாங்க. முதல்ல வந்து அவங்க முதல் மீட்டிங் நடக்கும் பொழுது அமித்ஷா வந்திருந்தார். அமித்ஷா வந்து சொன்னார், இங்கே வந்து என்டிஏ நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ், அது அவங்களுடைய அலையன்ஸ், அதுதான் கூட்டணியாகத்தான் நாங்கள் போட்டியிடுவோம். இங்கு என்டிஏயை அதிமுக தான் வழிநடத்தும். அதிமுகவின் இபிஎஸ் அவர்கள் தான் முதலமைச்சராக நாங்கள் ஆட்சியை பிடித்தவுடன் வருவார் அப்படின்னு முதல்ல சொன்னார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா டோன் மாறிக்கிட்டே போச்சு. அதுக்கப்புறம் ஒரு தான் சொல்லும்போது என்ன சொன்னாரு, கூட்டணி ஆட்சி தான் நடக்கும் அப்படின்னு சொன்னார். அதுக்கடுத்து என்ன சொன்னாரு, என்டிஏ முதலமைச்சரை ஏடிஎம்கேலேருந்து தேர்ந்தெடுக்கும். அப்போ இபிஎஸ் வந்து முதலமைச்சர் கேண்டிடேட் அப்படிங்கிறது அன்ஷூரா போயிடுச்சு. இது வந்து இபிஎஸ் கொடுக்குற ஒரு அழுத்தம். சரி, இபிஎஸ் இந்த அழுத்தத்துக்கு வந்து இசைவு தரவில்லை. அவர் திரும்ப நாங்கள் பெரும்பான்மையாக ஆட்சியை பிடிப்போம், இது நாங்களே ஆட்சி நடத்துவோம், நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம், ஆனால் தனி பெரும்பான்மையோட அதிமுக வெற்றி பெறும், ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து அண்ணாமலை, நயினார் இவங்கெல்லாம் தொடர்ந்து என்ன சொல்லியிருந்தாங்க, இவர் அமித்ஷா சொன்னபடி என்டிஏ கூட்டணி ஆட்சி இங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்து இப்போ லேட்டஸ்டா என்ன சொல்லியிருக்காங்க, 2 பேரும் வந்து அண்ணாமலையும் சொல்லியிருக்காரு, இபிஎஸ் தான் முதலமைச்சராக வரணும், அதற்காக இந்த என்டிஏ கூட்டணி உழைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி சொல்லி அதே நேரத்தில் இவ்வளவு நேரம் மௌனம் காத்த செங்கோட்டையன் இப்ப திடீர்னு வந்து போர்க்கொடி தூக்குறாரு.
5ஆம் தேதி அவர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிறத பொறுத்து இருந்தா பார்க்கணும். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? இபிஎஸ்க்கு தொடர்ந்து நெருக்கடி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும், அழுத்தம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது பாரதிய ஜனதா பார்ட்டியுடைய திட்டம். அதனாலதான் உட்கட்சி கலவரத்தை தூண்டிவிட்டால் அதன் காரணமாக இவர் இசைவு தருவார் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கலாம். உட்கட்சி கலவரம் வரப்போதா, செங்கோட்டையன் என்ன சொல்ல போறாரு, அதுக்கு இபிஎஸ் வந்து எப்படி வந்து பதில் சொல்ல போறாரு, இது எல்லாம் இன்னும் இன்னைக்கு 2ஆம் தேதி ஆயிடுது, இன்னும் 3 நாள்ல எல்லாமே தெரிஞ்சிடும். ஆனா இது எல்லாத்துலயுமே வருத்தப்படத்தக்க ஒரு காரியம் என்னன்னா, பிஜேபி தன்னுடைய சுய பலத்துல நிக்கணும். அதிமுக என்கிற தோழமை கட்சியின் துணை கொண்டு நிற்கணும். ஆனா அதிமுகவுக்குள்ளேயே கலவரத்தை ஏற்படுத்துறது. இப்ப இதே மாதிரி தான் பீகார்ல வந்து நிதிஷ்குமார் வந்து சாச்சாங்க. இதே மாதிரி தான் சிவசேனா வந்து அங்க மகாராஷ்டிரா வந்து சாச்சாங்க. இது நிச்சயமா இபிஎஸ் தெரியாதவரா இருக்க மாட்டார். அரசியல்ல வந்து அவருக்கும் அரசியல் தெரியும். அதனால அவரும் அரசியல் செய்வாரு. அப்ப என்ன செய்வாங்க? இபிஎஸ் என்ன செய்ய போறாரு? இது எல்லாத்துலயும் இன்னொரு அடி என்னன்னா, இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மத்தியில வந்து இது ஒரு கூட்டணியாக தென்படவில்லை. கூட்டு பிணியாகத்தான் தென்படுது. ஏன்னா இவங்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை. அதிமுக, பிஜேபி இவங்க 2 பேருக்குடையுமே ஒற்றுமை இல்லை. பிஜேபி திரும்ப திரும்ப சொல்றாங்க, நாங்க வந்து என்டிஏ கூட்டணி ஆட்சி இங்க அமையும் அப்படின்னு சொல்றாங்க. அதிமுக வந்து மறுபடியும் சொல்லுது, நாங்கள் தனி பெரும்பான்மை பெற்று நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஜனங்களாகட்டும் அல்லது இந்த கட்சியை சேர்ந்த தொண்டர்களாகட்டும் இதை பத்தி என்ன யோசிக்க போறாங்க, என்ன நிலை எடுக்க போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்னைக்கு பெரிய குழப்பமா இருக்கு. ஒரு வலிமையான ஆளுங்கட்சி இருக்கும்போது வலிமையான எதிர்க்கட்சி இருப்பது என்பது ஒரு நாட்டின் அல்லது ஒரு மாநிலத்தின் அரசியலுக்கு நல்லது. அப்படிப்பட்ட வலிமையான எதிர்க்கட்சியாக இருந்து கொண்டிருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பலவீனப்படுத்துவதுதான் பிஜேபியின் நோக்கம். அவங்க ஆட்சியை பிடிக்கணும்னு அவங்க என்ன நினைக்கிறாங்க? முதல்ல வந்து இவங்களை பலவீனப்படுத்தணும். நம்பர் 2 நாங்க தான் அப்படின்னு சொல்லி கொண்டு வரணும். இப்போ விஜய் அதை தான் சொல்றாரு. போட்டிங்கிறதே வந்து டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் இருக்கு, வேற யாருக்கும் இல்லை அப்படின்னு அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. இதுல வந்து பிஜேபி வந்து தே வில் பிளே ஆல் தேர் கார்ட்ஸ். என்னென்னு சாமர்த்தியம் பண்ணணுமோ இவரை தட்டி கொடுப்பாங்க. ஏபிஎஸ்ஸை, செங்கோட்டையனை வந்து உசுப்பி விடுவாங்க. இவங்ககிட்ட சசிகலாட்டையும் ஓபிஎஸ்டையும் தினகரன்ட்டையும் பொறுத்துருங்க, நல்ல செய்தி வரும் அப்படின்னு சொல்லி மறைமுகமாக செய்தி சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லாரையும் குழப்பத்தில் தள்ளி விட்டு கடைசியில் தாங்கள் மேலே வந்துடணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. 2026 தேர்தலில் ஆட்சியை பிடிக்க மாட்டோம்னு அவங்களுக்கு தெரியும். 2026 தேர்தலில் ஆட்சியை பிடிக்கிறது அவங்க நோக்கமும் கிடையாது. டிஎம்கே ஆட்சிக்கு வரக்கூடாது, அதுதான் அவங்களுடைய நோக்கம். அதுக்கு என்னென்ன செய்யணும்? அதுக்கு தேவை என்றால் ஏடிஎம்கே வந்து டிவிகே கூட வந்து தேர்தல் உடன்பாடு அமைக்க வேண்டும், அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நினைச்சாங்கன்னா இவங்களே அதுக்கு வந்து ஆசீர்வாதம் கொடுத்து அனுப்பி வைப்பாங்க. உள்ளுக்குள்ள ஆசீர்வாதம் கொடுத்து அனுப்பி வைப்பாங்க. வெளியில வந்து துரோகம் செய்து விட்டார்கள் ஏதாவது பேசிக்கலாம். ஏன்னா அப்படி ஒரு ஆட்சி அமைந்தால், டிவிகேயும் ஏடிஎம்கேயும் சேர்ந்து ஆட்சி அமைந்தால் உண்மையாக ஆளப்போவது பிஜேபி தான் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு உண்டு. நாம் விரும்புவதெல்லாம் தமிழ்நாட்டில் நேர்மையான தேர்தல்கள் நடக்க வேண்டும், நேர்மையான அரசியல் வழிமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் என்பதுதான். இன்றைய தேதியில் அது மிக பெரும் கனவாக தோற்றமளிக்கிறது என்பதுதான் வருந்தத்தக்க செயல். நன்றி, வணக்கம்.